ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலில் ஆரம்பித்தாச்சு. எல்லா அம்மாக்களும் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் ஓடிட்டே இருக்கேன். காலையில் எழுந்ததுலேருந்து நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இவ்வளோ நாள் லீவில் வந்து லேட்டாக எழுந்து பழகிடுச்சா, இப்போ எழுந்துக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என் முகத்தை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே பாதி தூக்கத்தோடு வந்து நிற்கிறேன் கிச்சனாண்ட. சரி, வேறு வழி இல்லையே, நம்ம தானே செஞ்சாகணும் நம்ம பசங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொட்டீன் தான். டியூஸ்டே எடுத்தது இந்த vlog. ஸோ டே இன் மை லைஃப் மாதிரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ லஞ்சும் இருக்கும், அவங்களுக்கு ரெடி பண்ணுறது என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை காஃபி குடிக்கிற வேலை தாங்க. அது குடிக்கலன்னா அப்படியே என்னமோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு எழுந்தவுடனே பாலை தான் முதல்ல அடுப்பில் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன எந்த வேணாலும் எவ்வளோ வேலை வேணாலும் நான் செய்வேன். ஆனால் காஃபி இல்லைனா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்கள் மாமியார் கூட எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு சாப்பாடு இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் காஃபி இருக்கணும்ல அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு காஃபினா பிடிக்கும். காஃபி குடிச்சிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே. நான் எத்தனை பேருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு காஃபி போட்டு முடிச்சாச்சு. லஞ்சு வந்து அன்றைக்கி டியூஸ்டேனால வெஜிடேரியன் தான். ஸோ மோர் குழம்பு, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்ய போகிறேன். அண்டு அப்பப்போ நடுவில் காணாமல் போயிட்டேன். இப்போ வந்து சாமிக்கு பால் வைக்கிறதுக்காக நான் சாமி ரூமுக்கு போயிருந்தேன். மார்னிங் எப்போவுமே வைப்பேன், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். டே இன் மை லைஃப் லாஸ்ட்டு ஒரு vlogல சொல்லியிருப்பேன். ஸோ சாமிக்கு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து அந்த காஃபியை வந்துட்டு குடிப்பேன். குடிச்சிட்டு தான் மறு வேலை. ஸோ வெண்டைக்காய் மோர் குழம்பு அண்டு பாவக்காய் வறுவல், வாழைக்காய் வந்துட்டு வறுக்கணும், அண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு தொக்கு மாதிரி வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி லஞ்ச் மெனு. ஆனால் பசங்களுக்கு வந்து சிம்பிளாக வெறும் அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த பாவக்காய் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வாழைக்காய் வறுத்து கொடுத்துட்டாக்கா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ காஃபி போட்டுட்டு அடுப்பில் வந்து சாதம் வந்து வச்சுட்டேன் நான். ஸோ சாப்பாடு வந்து நான் ஒலை வச்சு வைப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வைக்க மாட்டேன். இது வந்து நல்லா 3 தடவை கழுவிட்டு தண்ணியோடவே அரிசியை தூக்கி நான் மேலே வச்சுருவேன். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கேஸும் உங்களுக்கு மிச்சம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுவே நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம் சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 செகண்ட்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இது வந்து ரெடி ஆகிடும், சாப்பாடு வந்து வெந்துடும் சீக்கிரமாக. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கேஸும் வந்து ரொம்ப மிச்சம் அது. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து வச்சுருக்கேன். முன்னாடி நாள் வச்ச சாம்பார் இது. ஸோ டிஃபனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை சூடு பண்ணி அதை அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு. அண்ட் வாழைக்காய் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தானே மெயின். ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கூட பொறுமையாக பண்ணிக்கலாம். ஆனால் நான் மார்னிங்கே முடிச்சிடுவேன் மோஸ்ட்லி சமையலை. ஸ்கூல் ரொட்டீன்னாலே மார்னிங்கே வந்து முடிஞ்சிடும் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒண்டி செய்யணுன்னா சிம்பிளான டிஷ்ஷு தான். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஆகாது. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி சும்மா தானே இருப்போம் அப்படின்றனால கடகடன் மார்னிங்கே வந்து அந்த 7:30 8 o'clockலாம் என்னோடய இது வேலை வந்து முடிஞ்சிடும், லன்ச் மெனுலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் வேலை தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கே வர மாட்டேன் நான் மோஸ்ட்லி சொல்ல போனால். இந்த ஆயில் பாட்டில் வந்து முன்னாடி நாள் உடஞ்சிடுச்சு. அது எப்படி உடஞ்சிதுன்னே எனக்கே தெரியல. திடீர்னு எடுத்து பார்த்தா உள்ள ரிங்கு அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து உடஞ்சிட்டு இருந்தது. உள்ள ஸ்டீல் தான் அது, மேலே அந்த மூடி மட்டும் வந்து கார்னரில் வந்து பிளாஸ்டிக் வரும். ஸோ அதனால் நேற்று போய் புதுசாக அது வாங்கிட்டு வந்தேன். அதனால் அதில் வந்து மாற்றிட்டு எண்ணெயை வாங்கிட்டு வந்து உடனே அது வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதில் ஆயில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். முன்னாடி நாளே ப்ரிப்ரேஷன் நம்ம நல்லா பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஆல்ரெடி மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அந்த டைமில் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த வேலைலாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். மார்னிங் அந்த ரொட்டீனில் வந்துட்டு கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்க நம்மளுக்கு வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லா வேலையுமே. இல்லை அந்த டைமில் எதுவும் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி மிளகாத்தூளும் சரி வீட்டில் இல்லைனா ரொம்ப அப்படியே கை உடஞ்ச மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ வந்து வாழைக்காய் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் நார்மல் கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வாழைக்காய் போட்டு மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அது அப்படியே வந்துட்டு அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் வந்து நான் பண்ணணும். அந்த மொறுன்னு வரணும் அது நல்லா. ஸோ அதை வந்து அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுட்டேன். இந்த சைடு வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் நான். ஸோ அண்ட் தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் கட் பண்ணி போட்டாச்சு. அதில் போட்டுட்டு அவ்வளோதான். கொஞ்சமாக எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி அதை வச்சுக்கலாம். நம்மளுக்கு தொக்கு எவ்வளோ வரணும்னு தெரியும் இல்லைங்களா நார்மலாக. ஸோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் ட்ரையாகவே ரொம்பவும் தண்ணியாக வைக்க மாட்டேன்.
நல்லா தொட்டு சாப்பிட்றோம். மோர் குழம்புக்கு தேவையானது மாதிரி வைப்பேன் நான். மோர் குழம்பு வந்து வெறும் தாளித்து பண்ணுவாங்க, சிம்பிளாக பண்ணுவாங்க நிறைய பேர். வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு மிளகா கிள்ளி போட்டு அந்த மாதிரி செய்வாங்க. நான் வந்து துவரம்பருப்புலாம் வந்து ஊற வச்சு அரைச்சி போடுவேன். அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சைடை தான் கத்திரிக்காய்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே முன்னாடியே வாங்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸ்கூல் ரொட்டீனுன்றனால. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ இருந்தது வரைக்கும் கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஏதாவது ஒன்று சாப்பிட்ருவோம். ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா அப்படி கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பாக மார்னிங், ஏன்னா மார்னிங் அந்த டைமில் எந்த கடையும் திறந்தும் இருக்காது நம்மளுக்கு. 6 o'clockலாம் எழுந்துக்கிறோன்னா ஒரு 7-7:30க்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து ப்ரிப்பராக இருக்கணும் நம்ம சொல்ல போனாக்கா. ஸோ அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே போட்டு அது வதக்கிட்டு அதை அப்படியே வந்து சிம்மில் வச்சு நான் விட்டுடுவேன். சைடில் வந்து டைம் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ டைம் பார்த்துட்டு வந்து செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா டைம் ஆகுதுன்னு. ஏன்னா பசங்களையும் வந்து எழுப்பணும். நடுவில் நான் போயிட்டு டைம் பார்க்காம விட்டுட்டேன்னா அவங்களும் வந்து நல்லா தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த பக்கம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு வாழைக்காய் வறுவல். அண்டு இப்போ வந்து மோர் குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு பெருசாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். காரக்குழம்புக்குலாம் எப்படி போடுவோம் அந்த லெவலில் வந்து கட் பண்ணணும். பொடிசாக கட் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக வெண்டைக்காய் போட்டு, நான் அந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அது நான் மட்டும் தான் அந்த வெண்டைக்காய் சாப்பிடுவேன். வேறு யாருமே அதிலேருந்து வெண்டைக்காய் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணால் மட்டும் சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டில். இந்த மாதிரி மோர் குழம்பு, காரக்குழம்புலாம் போட்டால் நான் தான் அதை விரும்பி சாப்பிடுவேன். வேறு யாருமே அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வெறும் எண்ணெயில் வந்து போட்டு இதை பாருங்கள் வறுத்து நல்லா அது வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடணும். அந்த எண்ணெயிலேயே வந்துட்டு நீங்கள் மோர் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ நான் அரைக்கிறதுக்காக வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தேங்காய் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/2 முடி தேங்காய் அண்டு சீரகம், அப்புறம் பச்சை மிளகா. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 hour வந்து ஊற வைங்களேன். ஊற வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு அந்த இதோடு சேர்த்து போட்டுடணும். அதில் தேங்காய், சீரகம் அண்ட் பச்சை மிளகா, துவரம்பருப்பு போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து அது ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும். அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த குழம்புல வந்து, அதான் மோர் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ சாப்பாடு பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆஃப் பண்ணி நான் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு மேலே வரைக்குமே. ஸோ அது வெந்துடுச்சு சாப்பாடு. இன்னும் ஒரு 2 to 3 minutes மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துட்டா சாப்பாடும் வெந்துடும், வடிச்சிடலாம். அண்டு வாழைக்காய் ரோஸ்ட்டும் வந்து சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் எடுத்துகிட்டு இது பாருங்கள் மிக்சியில் வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ மோர் குழம்பு செய்யறதுக்கு அதுவும் ரெடி. இந்த சைடு சாம்பார் தான் வந்து கொதிச்சிட்ருக்கு, சூடு பண்ணிகிட்ருக்கேன் டிஃபனுக்காக. ஸோ சாப்பாடு வெந்துடுச்சு பாருங்கள், அதை வந்து வடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே வந்து அந்த வெண்டைக்காய் வறுத்தேன் இல்லைங்களா, அந்த கடாயே வந்து நான் வச்சுட்டேன் அடுப்பில். ஸோ அதில் வந்துட்டு சீரகம் போடணும் தாளிக்கிறதுக்காக. கொஞ்சமாக அந்த எண்ணெய் வந்து நிறைய இருந்ததுன்னா எண்ணெயை இருத்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் மட்டும் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வச்சு நான் வந்து வெண்டைக்காய் வறுத்து எடுத்தேன். ஸோ அதே எண்ணெயிலேயே நான் வந்து குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து எடுத்துருக்கேன். சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம், சும்மா ஒரு 4 இருக்கிறதே தெரியக்கூடாது வெந்தயம், அந்த மாதிரி போடணும். வெந்தயம், கடுகு, சீரகம் அண்டு ஒரு சும்மா ஒரு 4 பீஸுன்னு வைங்களேன். வெந்தயம் எவ்வளோ இருக்கும், சும்மா அவ்வளோண்டு போடணும். அண்ட் காஞ்ச மிளகா ஒரு 3-4 காஞ்ச மிளகா காரத்துக்கு நான் போடுறேன். பச்சை மிளகா வந்து நம்ம பேஸ்ட்டில் அரைச்சிருக்கோம். ஸோ அந்த பச்சை மிளகாவோட காரமும் அதில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தேவைன்னா தாளிக்கும் போது வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் காஞ்ச மிளகா வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் வந்து இப்போ அதில் வந்து நம்ம சேர்க்கணும். பேஸ்ட்டு சேர்க்கும் போது என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தேங்காயிலேருந்து. ஏன்னா தேங்காய் தானே நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேங்காய் போட்டு நம்ம இது பண்ணும்போது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அண்ட் மஞ்சத்தூள் வந்து இது போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கணும். கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அந்த கலர் வந்து அப்போ தான் அது கொடுக்கும். நல்லா அந்த ஒரு எல்லோ கலர் வரும். அந்த மோர் குழம்பு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கலர் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல டெம்டிங் ஆகும். ஸோ மஞ்சத்தூள் போட்டு இப்போவே ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கரண்டியில் தான் போடலான்னு வந்தேன். அதை சரி நம்மளுக்கு எதுக்கு ஸ்டைலு, அதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. தேங்காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகணும். தேங்காவோட அந்த அரைச்ச பச்சை வாசனை போகணுன்றதுக்காக அந்த சூட்லேயே வந்து நான் வந்து வதக்கிட்டுருக்கேன்.
வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதுக்கு தேவையான எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது மோர் குழம்ப. ஒரு மாதிரி பபுள்ஸ் வரும். இந்த ரசம்லாம் வந்து பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரசம் வந்து கொதிக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்கள், கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுவோம் ஒரு பபுள்ஸ் வரும்போது. ஸோ அந்த மாதிரி தான் பபுள்ஸ் வரும்போதே வந்து நான் தயிர் வந்து வீட்டில் போட்ட தயிர் தான் மார்னிங் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது கிளிப்பிங்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. முன்னாடி நாளே பால் வந்துட்டு சூடு பண்ணி கொதிக்க வச்சு இது பண்ணி ஆற வச்சுட்டு புறமோர் போட்டு நான் நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ தயிரும் வந்துட்டு அப்படியே நீங்கள் சேர்க்கக்கூடாது மோர் குழம்புக்கு. மிக்சியில் போட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடில் அதை அடிச்சுக்கணும். இல்லை நீங்கள் விஸ்கு வச்சு அடித்தாலும் ஓகே, இல்லைனா அது ஒரு மாதிரி திரியாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மோர் குழம்புல. ஸோ அந்த வந்து நான் பழைய தயிர் புது தயிர் ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆனால் ரொம்ப புளிச்ச தயிர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மதியானம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறோம், இன்னும் புளிச்சிரும் அதை நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே. ஸோ அதனால் அந்த நல்ல ஒரு 2 தயிருமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து புதுசாக போட்டதும் கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டதும் இருந்தது. ஸோ 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நடுவில் பாருங்கள் பசங்களை எழுப்பியாச்சு, அவங்களுக்கு காஃபி கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். காஃபி கொடுத்தா தான் அவங்க எழுந்து வெளியே வருவாங்க, முதல்ல பெட்டை விட்டே. இல்லைனா வந்து பெட்லேருந்தே எழுந்துக்க மாட்டாங்க 2 பேருமே. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து காஃபி கொடுத்துட்டு வந்து அந்த மீதி குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் மோர் வந்து சேர்த்துட்டு லைட்டாக அந்த பபுள்ஸ் வரும்போது வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இதில் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா வந்து முடிஞ்சிடும். இங்கே கேமரா ஓடிட்டுருக்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பாட்டு விட்டுட்டு பசங்களுக்கு வந்து கொடுக்க போயிட்டேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ பசங்களை கொடுத்து காஃபி கொடுத்து எழுப்பியாச்சு. திரும்பவும் ஆனால் அவங்க காஃபி குடிச்சிட்டு உடனே எழுந்துக்க மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு நாப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப வந்து நான் எழுப்பினோடனே எழுந்துப்பாங்க. அப்புறம் அண்டு பல்ஸ் மோட்டில் வந்து தயிர் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது, கெட்டி தயிர் தான் வந்து நீங்கள் சேர்க்கணும். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக வந்து பல்ஸ் மோட்டில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பாருங்கள், இப்போ தான் நான் ஸ்டவ் திரும்பவும் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆன் பண்ணிவிட்டு அந்த தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சைடு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அதை வந்து கலரி விட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து இதை பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான். அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அதை பாருங்கள், தயிர் வந்து நல்லா கெட்டியாக அடித்து வச்சது அதை அப்படியே அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கொதி வரப்போ நீங்கள் வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டுட்டு அந்த பபுள்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா திக்காக தான் இருக்கும். ஏன்னா துவரம்பருப்பு போடுறோம், தேங்காய் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதோட இது வந்துட்டு திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ரொம்ப அது பார்க்கும் போதே பாருங்கள் நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். வெண்டைக்காய் வறுத்து வச்சு பாருங்கள், எவ்வளோண்டு வெண்டைக்காய் வச்சுருக்கேன் நான். ஸோ அது நல்லாயிருக்கும். ஆனால் அந்த புளிப்பு அது ஊறும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. பட் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க என்னை தவிர எங்கள் வீட்டில். அதனால் எனக்காக ஒண்டி கொஞ்சமாக நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு நார்மலாக ப்ளெயின் மோர் குழம்பு வைக்கலாம், ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இது. அண்ட் பெருங்காயத்தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான். மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு, பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது இறக்கியாச்சுன்னா அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பாவக்காய் மட்டும் வறுத்துட்டோன்னா வந்து முடிஞ்சிடும் வேலை. பசங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துருவேன் டிஃபனு, அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ பாவக்காய் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன பாவக்காய், பொடி பாவக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காவும் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நார்மலாகவே வந்து காய்கறி வந்து பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அவ்வளோ எடுத்துக்க மாட்டாங்க. பட் பசங்களுக்கு எப்படியாவது நான் கம்பல் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது சாப்பாட்டில் வந்து கலரி கொடுத்துருவேன். பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு கலரி ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் இன்டேக் எடுத்துப்பாங்க. நான்வெஜ் பிரியர்கள் அவங்க 2 பேருமே. ஸோ நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரிலாம் கூட சாப்பிட்ருவாங்க. வெண்டைக்காய் கூட வறுத்தா சாப்பிட்ருவாங்க. அதேமாதிரி பீன்ஸ், கேரட் பொரியல் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவேன். சாப்பாடை வந்து நிமித்திட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக ஆற வைக்கிறதுக்காக நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வெளியே ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் ஃபேன் காற்றுல. அது ஆறுனதுக்கப்புறமா மோர் குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு தான்றனால அது கொஞ்சம் பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் சும்மா தானே இருக்கோம் அப்படின்றனால அப்போவே செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் கொஞ்சம் பாவக்காய் மட்டும் எடுத்து வதக்கி, அதான் வெறும் உப்பு,
மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு வதக்க போகிறேன். ரொம்ப பெருசாலாம் வந்து தொக்கு மாதிரிலாம் வந்து செய்ய போகிறதில்ல. ஏன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அந்த மாதிரி வந்து மொறுமொறுன்னு வந்து செஞ்சுட்டாக்கா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது கொஞ்சமாக ஆகிடும் இல்லைங்களா? இப்போ தொக்கு மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெறும் வறுவல் மாதிரி பண்ணாக்கா கொஞ்சமாக இருக்கும், நான் சாப்பிடுவேன். அது கொஞ்சமாக தான் வந்துடும். பாருங்கள் அவ்வளோ பாவக்காய் கட் பண்ணுறேன் நான். அப்படியே சுருண்டு கொஞ்சமாக தான் வந்துடுது. ஸோ அது வந்து நான் விதை எடுத்துகிட்டு தான் நான் வந்து செய்வேன். இல்லைனா அது ஒரு மாதிரி வாயில் தட்டுப்படும். கசப்பும் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம், துக்கம், கஷ்டம் எல்லாமே வந்து இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இதுவும் கசப்பும் நம்ம எப்போவும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே வந்து வந்து எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு. ஸோ அதுவும் நல்லது இல்லையா? ஸோ அதனால் அதையும் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாவக்காய் வந்து வறுத்துட்டாக்கா வேலை முடிஞ்சிடும். நடுவில் வந்து கிச்சன் வந்து தொடச்சிட்டே வந்து இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து மாவு வந்து கரைச்சி வச்சிட்டேன் பசங்க தோசைக்காக. ஸோ அது செஞ்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உப்பு போட்டு கலந்து வச்சிட்ருக்கேன் மாவை. ஸோ நம்ம வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்துட்டோன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், தொடச்சிட்டே இருக்கேன். ஆனால் கவுண்டர் டாப் மட்டும் எப்போவுமே அந்த ஸ்டவ் மட்டும் எப்போவுமே நீங்கள் வந்து சூடாக இருக்குது இல்லைங்களா, அப்போது தண்ணி ஊற்றி துடைக்காதீங்க. அது வந்து வெடிச்சிருமா. நாங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கம்பெனி வந்து ஒரு வாட்டி போயிருந்தோம். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக போகல. எங்களது கெட்டில் வந்து ரிப்பேராக இருந்ததுன்னு சொல்லி போனோம். அப்போது எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்து எதுக்கும் வந்திருந்தார். அப்போ வந்து அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டவ் வந்து அதான் கிளாஸ் டாப் மெயினாக. ஸ்டீல்னால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இப்போ எல்லாருமே கிளாஸ் டாப் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் டாப் மட்டும் எப்போவுமே சூடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றி துடைக்கக்கூடாதான், அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடஞ்சிரும் அந்த கேஸ் வந்துட்டு, அதாவது அந்த டாப் வந்துட்டு உடஞ்சிரும், கிளாஸ் டாப் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லாம் நான் கூட வந்து சூடாக இருக்கும் போதே வந்து தண்ணி தெளித்து உடச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ அது கேட்டேனோ அதுலேருந்தே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணுன்ட்டு நான் சும்மா நார்மல் துணி வச்சு தான் இப்போ வந்து அது பாருங்கள், நார்மல் துணி வச்சு தான் வந்து தொடச்சிட்ருக்கேன். ஈரோலாம் நான் பண்ணலை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து தண்ணி போட்டோ இல்லை ஸ்ப்ரே எதுனா வந்து ஊற்றியோ வந்து துடைப்பேன். அங்கே எனக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாருங்கள். என் நெத்தியில் இருக்க குங்கம் வந்து வழிஞ்சு வந்துட்டுருக்கு கீழே. அந்த அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகுது. நடுவில் நான் காணாமல் போய்ட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அவ்வளோதான். தொக்கு வந்து நல்லா எண்ணெய் பெரிய பெரிய சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு கூட வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ப்ளெயினாக ஒரு தயிர் சாதம் வந்து நல்லா செஞ்சுட்டு தலைன்னு இதை வச்சு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தயிர் சாதம் மோர் சாதத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி அதை நான் செஞ்சுருந்தேன். அது ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும், முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்குன்னா. ஸோ அதனால் அதுவும் ஒரு சைட் டிஷ்ஷு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று, அந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கு இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு ஆற வச்சுட்டேன் சாப்பாடு. இப்போ வந்து மோர் வந்து பாருங்கள் தனியாக அந்த கருவேப்பிலை கூட இல்லாமல் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். அது கூட இருந்ததுன்னா அதுக்கு வந்து எதனா சொல்லுவாங்க ரெண்டும். இன்னொன்று என்னென்னா, ரசத்தை கூட வந்து வடிகட்டி ஊற்ற சொல்லுவாங்க. அந்த அம்மா பெரிய பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் சொல்லியிருக்கா என்கிட்ட, ரசத்தை கூட வடிகட்டி ஊற்றுமா, அப்போ தான் அந்த எதுவுமே வராது அதில், அப்போ நல்லாயிருக்கும் ஈஸியாக சாப்பிடான்னு. ரசமே எதுக்கு சாப்பிட்றோம், அதில் இருக்க வந்து மிளகு சீரகம் எல்லாமே வந்துட்டு ஒரு மெடிசன் மாதிரி தான் நம்மளுக்கு. அது நல்லதுக்காக தான் அதையே வந்து செஞ்சு அப்பப்போ சாப்பிட்றோம். ஆனால் அதுவுமே வந்து அவங்களுக்கு வடிகட்டி கொடுக்கணுமா, அப்புறம் ஏன் ரசம் சாப்பிட்றாங்கன்னே தெரில. ரசமே அவன் முதல்ல சாப்பிட மாட்டான் பொண்ணு, பையன் கூட விரும்பி சாப்பிட்ருவான், அவள் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் உப்பு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா பசங்க உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு இப்போயே வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நான் வந்து உப்பு போட்டு கலரி வந்து இது பண்ணிப்பேன். அண்டு அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா லஞ்ச் பாக்ஸ்லாம், அந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
அதாவது மார்னிங் அவசர டைமில் நம்ம வந்து அதை தேடணும்னு அவசியம் இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரேயில் வந்து பசங்களோட வாட்டர் பாட்டிலோ இல்லை லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, சைடிஷ் பாக்ஸு எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே நம்ம ஈவினிங் டைம்லேயே வந்து எடுத்து அந்த ட்ரேயில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் அப்படியே அந்த ட்ரேவை எடுத்துன்னு வந்து வச்சோமா கடகடன்னு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இப்போ வந்து டிஃபன் தான் ஊட்டிகிட்ருக்கேன். அவ்வளோ பெரிய பசங்களுக்கு ஊட்டுறீங்களேன்னு கேட்காதீங்க. மார்னிங் டைம்ன்றனால யாருக்குமே வந்து சாப்பிட பிடிக்காது. அந்த டைம்லாம் அவங்க சாப்பிடும்போது ஒரு 7:45 8 o'clock அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லாம் நார்மலாக ரெகுலராக அவங்க தூங்குகிற டைம் அது. ஸோ அன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரம் எப்போவுமே ஸ்கூல்னால் சீக்கிரம் கொடுத்தாகணும் இல்லைங்களா? இல்லைனா அவங்க சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதே ஒரு தோசை தான், அதுவும் வந்து சுத்தமாக சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஊட்டி விட்டாவது ஓரளவுக்கு சாப்பிட்ருவாங்க. அதனால் எப்போவுமே மார்னிங் டைம் வந்து நான் ஊட்டிடுவேன் கம்பல்சரி. இல்லைனா சாப்பிடாம போயிடுவாங்க பசங்க அப்படின்றனால. ஸோ ஆளுக்கு ஒரு தோசையாவது ஊட்டி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ 2 பேரும் ரெடியாகவும் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்ன்றனால இப்படி உக்காந்துட்ருக்காங்க 2 பேரும். ஸோ டிஃபன் ஊட்டிட்டு சாப்பாடை வந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைம்லாம் கொஞ்சம் லேட்டாக வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பசங்க பாவமாக இருக்குது அந்த டைமுக்கு காலையில் எழுந்து அவங்க வந்து கிளம்பி போகிறது. பட் அதுதான் ரெகுலர் டைமு. ரொம்ப காலமாக இருக்கிறது அதை மாற்றவும் முடியாது. நம்மளால் ஒரு ஆளாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பையன் வந்து விளையாடிட்டு இருக்குது பாருங்கள். காலையில் அவருக்கு விளையாட்டும் இருக்குது, அதே டைமில் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு டேன்றனால கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க அவங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு போகலை. பாவம் ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா டெய்லி இப்போ லீவுன்றனால ரொம்ப நேரம் ஒரு 10:30 மேலே தான் அவங்க வந்து எழுந்துப்பாங்க லீவ் டைமில். இப்போ ஸ்கூல் டைம்ன்றனால 7:15 7 o'clockலாம் காலையில் எழுப்பிடுறனால அவங்களுக்கு வந்து, ஆனால் நிறைய பசங்க இதை விட சீக்கிரம்லாம் வந்து போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 6 o'clockலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க, 6:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்கன்னா அப்போ அவங்க எப்போ எழுந்து எப்போ கிளம்புவாங்க பாருங்கள். குழந்தைங்க பார்க்க அந்த டைம் தான் கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ வேறு வழி கிடையாது, அதுங்க போய் தான் ஆகணும் அப்படின்றனால கிளப்பிகிட்ருக்கேன். அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. பொண்ணுது எல்லோ கலர் ஆல்ரெடி நான் ஸ்கூல் ஷாப்பிங் ஹால்லேயே காமிச்சிருப்பேன். அவங்க லஞ்ச் பேக்கு, பாக்ஸு அண்ட் வாட்டர் பாட்டிலு எல்லாமே வந்து காமிச்சிருப்பேன். வாட்டர் பாட்டில் வந்து இது ஆல்ரெடி முன்னாடியே வந்து வாங்கினது, எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்த பாட்டில். அது பெரிய பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ எம்எல் குடிக்கணும் இந்த டைமுக்கு அப்படின்ற மாதிரி நல்லா போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு யூஸ் ரொம்ப இந்த மாதிரி டயட் இருக்கவங்களாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து சிப்பனும் இருக்கும், பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பாட்டில். ஸோ அது வாங்கி கொடுத்தனால, அது முன்னாடியே வாங்கி கொடுத்தனால அது யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த இயர் ஸ்கூல் போகும்போது புதுசாக வந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டர் பாட்டில் நான் எப்போவுமே கொடுப்பேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், பத்தாது கண்டிப்பாக. ஸோ அது பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஒன்று, 1/2 லிட்டர் பாட்டில் ஒன்று வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவேன். 1/2 லிட்டர் பாட்டில் வந்து லஞ்ச் பேக்லேயே வந்து வச்சுருவேன். பெருசு வந்து அவங்க வந்து ஸ்கூல் பேக்கில் சைடில் அந்த இது வரும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து வச்சுப்பாங்க. அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அண்ட் வாழைக்காய் வறுவல் மட்டும்தான் இது பொண்ணோடது. வச்சுட்டு டவலு ஸ்பூனு எல்லாமே அதிலே வச்சிட்டோன்னா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து அன்றைக்கி கேக் தான் வந்து வச்சுருந்தேன். ப்ரௌனி கேக்கு அண்ட் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி அதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸும் வந்துட்டு இந்த வேர்க்கடலை அதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுத்து அமிச்சோன்னா வந்து சாப்பிட்டாவது வருவாங்க. நம்ம பிடிக்காதது ஒன்று வற்புறுத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பிடிக்கலனா அது ரிட்டன் அப்படியே தான் வரும். அப்புறம் பசியில் தான் இருப்பாங்க பசங்க. ஸோ அதனால் நான் அவங்க இஷ்டத்துக்கே வந்து நான் விட்டுடுவேன். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் வந்து செஞ்சு கொடுப்பேன். அவங்கள கேட்பேன் மோஸ்ட்லி வந்து லஞ்சு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ வாழைக்காய் வந்து எடுத்து வச்சாச்சு, அதை வந்து பேக் பண்ணிடலாம். அதுவும்
லஞ்ச் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இதோ இந்த வாட்டர் பாட்டில் தான் நான் சொன்னேன் பாருங்கள். அதில் ஸ்டிக்கர்லாம் வேறு வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பையன்றனால அவன் ஹரிஷ் எச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தார். ஸோ கிளம்பிட்டாங்க 2 பேருமே. சைக்கிளில் தான் வந்து போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர்லாம் வந்து அவர் தான் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவர் தான் வந்து பிக்கப் ட்ராப் எல்லாமே. இப்போ வந்து இந்த இயர் வந்து நாங்கள் சைக்கிள்லேயே போய்ட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இருந்தது சைக்கிள், இங்கே வீடு வரைக்கும் தான் வந்து வெளியே வந்து ஓட்டிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. தைரியமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் கிச்சன் பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் அப்படியே இருக்குது. பாருங்கள் பாவக்காய் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ரெடி. இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுட்டு சாப்பாடு கட்டினது மீதி கொஞ்சோண்டு வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து மீறும். கரெக்டாகவே நான் எப்போவுமே வந்து கலர மாட்டேன், கொஞ்சமாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து மீந்துடும். ஸோ அதை வந்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மதியானம் நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நானும் ஹஸ்பண்ட் இல்லை யாரெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்டுப்போம் அதை. ஸோ இது எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுட்டு இப்போ சாமான் கழுவுற வேலை தான். பெரிய வேலையே வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. அது எனக்கு நின்று அங்கே வந்து கழுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வந்து முதுகெல்லாம் வந்து வலிக்கும், அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் வேறு வழியில் இல்லை, நம்ம தானே எல்லாமே செஞ்சாகணும் நம்ம வீட்டில். ஸோ அது முடிச்சிட்டாலே என்னமோ ஒரு பெரிய வேலை. அதாவது கிச்சனே வந்து க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு. அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள். சிங்க்கு வந்து க்ளீனாக இருந்ததுன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து வேலை முடிஞ்ச உடனே கையோடு நான் பால் மாறாமல் செஞ்சுருவேன் அந்த வேலையை. கிச்சன் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சுன்னு. இப்போ நம்ம எங்கன்னா வெளியே போகிறோன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். திரும்பி வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸாகவே இருக்கும். இல்லைனா ஐயோ இந்த வேலையை வந்து நம்ம திரும்பவும் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு. அதனால் நான் எப்போ வெளியே கிளம்புனாலுமே எல்லா வேலையும் வெளியேன்னு இல்லை, மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும் போதே நான் அந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லைனா கிச்சன் பார்க்கும்போது நிறைய கச்சா முச்சான்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கிச்சன் முதல்ல சமைச்சு முடிச்சோன்னா ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து ரிலாக்ஸாக வந்து உக்காருவேனே. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்னு சொன்னீங்களா, குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம், முருகன் கோயிலுக்கு. ஸோ இங்கே ரெகுலராக போகிற கோயில் தான். ஸோ அங்கே போய்ட்டு நல்லபடியாக சாமி தரிசனமும் பண்ணிவிட்டு ஹோட்டல் டிஃபன் வந்து பசங்களுக்கு கொண்டு தான் செஞ்சு கொடுத்தேன். நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சரி ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் போய்ட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தோசை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ப்ளெயின் நார்மல் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டியூஸ்டே வந்து அது முருகனுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது. அந்தோனியாரும் வந்து ரொம்ப ஸ்பெஷலு டியூஸ்டேயில். ஸோ ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றனால நாங்கள் வந்து சரி அன்றைக்கி அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டிஃபன் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அங்கே கேசரி வந்து அந்த ஹோட்டலில் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இருக்குமா, ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இது கேசரி அண்ட் பாயாசம் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து கேசரி வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். செம்ம டேஸ்ட்டுங்க. அது நான் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது, கேசரி சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து பாயாசம் வந்து வாங்கி குடிச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதை சாப்பிட்டு அதை வந்து அவர்கிட்டயும் போயிட்டு கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூனு பாயாசம். ரொம்ப அதுவுமே நல்லா இருந்தது. பாயாசமும் வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஆனால் நான் திரும்பவும் வந்து பார்சல் வேறு வாங்கிட்டு வந்தேன் அந்த கேசரியை. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள் பாயசம். அவர்கிட்ட சண்டை போட்டு வந்து அவர் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. வேணும்னா நீ ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதானே, அது என்ன வேணான்னுட்டு என்கிட்ட வந்து பங்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள் நான் சண்டை போட்டுட்ருக்கேன், கொடுப்பா கொஞ்சோண்டு கொடுப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 2 வாய் மட்டும் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுட்டு 2 கேசரி வந்து பார்சலும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்தோனியா சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். பாரிஸ் கார்னரில் தான் இருக்குது இது. அந்த பக்கம் ஹைகோர்ட் தெரியுது அவங்களுக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஹர்மினியன் ஸ்ட்ரீட் இது. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு சர்ச் வந்து லாஸ்ட் வீக்கே போக வேண்டியது, ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக அடிக்கடி போயிடுவோம் நாங்கள், ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸோ அது அன்றைக்கி வந்து சரி அன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி, ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலை, வீட்டில் சும்மா தானே இருக்கோம் 2 பேரும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே மாலையும் வாங்கிட்டு வந்து போயிடலாம். மாலை வந்து ரெகுலராக வாங்குறது தான் அந்த இடத்துல அந்த அக்கா கிட்ட. அந்த அக்கா வந்து எங்களுக்கு இப்போது அது பாருங்கள் அவங்க 2 பேர் தான், அக்கா தங்கச்சி அவங்க 2 பேருமே. அவங்க வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பழக்கம். அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவன் அக்கா ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க வந்து ரொம்ப அதான் சொல்கிறேனே, ரொம்ப வருஷம் வந்து அவங்க எங்களுக்கு பழக்கம். ஸோ அவங்ககிட்ட தான் எப்போவுமே நாங்கள் வந்து போனோன்னா மாலை வாங்கிட்டு உள்ளே போகிறது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து பேசுவோம், பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி இருக்காங்க. ஹஸ்பண்டும் அவரும் வந்து சேர்ந்தாங்கன்னா என்னை கிண்டல் பண்ணுறதே அவங்களுக்கு வேலை. அவங்க வந்து அவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, என் தம்பின்னு சொல்லிட்டு என்னை விட்டுடுவாங்க அக்கா. ஆனால் 2 பேர் மேலேயும் ரொம்ப பாசம் அவங்களுக்கு.
ஸோ அப்படியே வந்து அவங்கக்கிட்ட வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சாமியும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. திருவிழா போல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி போகிறோம் நாங்கள். அன்றைக்கி தான் வந்து திருவிழா, எனக்கே வந்து தெரியல. போர்டில் சைடில் வந்து போட்டிருந்தது. ஸோ அது பார்த்தாக்கா அதில் அன்றைக்கி டேட்டு தான் வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு கொடி வந்து ஏற்றிருந்தாங்க. திருவிழா முடிஞ்சவொடனே திரும்பி கொடி வந்து இது பண்ணுவாங்க, இறக்குவாங்க. ஸோ உள்ளே அந்தோனியார் பார்த்துட்டு வெளியே வந்து இங்கே மாதா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ மாதாவுக்கும் சேர்த்து தான் வந்து மாலை வாங்கியிருந்தோம். ஸோ மாதாவும் பார்த்துட்டு அங்கே வந்து கேண்டல்லாம் ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுவே வந்து மதியானம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே. எல்லா சாமியும் 2 சாமியும் முருகனும் பார்த்துட்டு அந்தோனியாரும் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு படுக்கிறது தான். இந்த பாரிஸ் இந்த ஸ்ட்ரீட் என்எஸ்சி பஸ் ரோடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய வாட்டி நான் நடந்து போயிருக்கேன். ஆனால் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் ஒரு 12ன்னு நினைக்கிறேன், 12க்கு மேலே தான் கிளம்புனேன். செம்ம க்ரௌடாக இருந்தது அப்போவுமே அந்த இடத்துல. அன்றைக்கி நைட்டு தான் நான் எடுத்தேன். செம்ம மழை அன்றைக்கி நைட்டு பாருங்கள், பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ நைட்டு டிஃபன் வந்து கிச்சடி தான் வந்து செய்யலான்னு சொல்லி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் மோர் குழம்பு மதியானம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது நைட்டுக்கு சாப்பிட முடியாது, அது மதியானமே காலி. ஸோ நைட்டுக்கு வந்து என்ன டிஃபன் செய்கிறது, சரி மழைக்கு வந்து நல்லா சுட சுட பட்டாணி எல்லாம் போட்டு வந்து கிச்சடி வந்து செய்யலாம் சொல்லி சிம்பிளாக கிச்சடி ரெசிபி எல்லாருக்கும் தெரியும். நான் ரவை வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கேன். கொதிச்சோன்னா அதை போட்டு வந்து இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு தேடி வரும். என் பையனோட லாஸ்ட் ட்ராயிங்கும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.